சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அர்ஜுன் யோசிக்கிற? உன் அக்கா உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஒரு பாடி கார்டு ரெடி. யார் அர்ஜுன் அது? என்னது? நான் பார்வதி வீட்டுக்கு போய் அங்கேயே அவ கூடயே இருக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் பாசு, ஆளானப்பட்ட மலரையே துச்சமா நினைச்சு தூக்கி எரிஞ்சுட்டா நம்ம பார்வதி. நான் ஏமாத்துறோம். இங்க பாருங்க, கட்டெரும்பு கால்ல போட்டு நசுக்கிடுவா. அன்னைக்கு நான் மலர் கூட அவ வீட்டுக்கு போனதுக்கே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன்னு சொன்னாங்க. இப்ப நான் மட்டும் போனா எதை கொண்டு அடிச்சு விரட்டுவாங்கன்னு தெரியாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு என்ன வச்சு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க? டே கட்டெரும்பு, பார்வதி அக்காக்கு என் மேல தாண்டா கோவம். உன் மேல அவளுக்கு அதே அன்பும் பாசமும் இன்னும் இருக்குடா. எங்க நீ எனக்கு சப்போர்ட்டா என் கூடவே இருக்கியேன்னுதான் அன்னைக்கு கோவப்பட்டு உன்னை அப்படியெல்லாம் அவ பேசிருப்பாளே தவிர தனிப்பட்ட முறையில உன் மேல அவளுக்கு எந்த கோவமும் இல்லடா. ஐயோ, அதெல்லாம் சரி மலரு. பார்வதிய ஒருவேளை நான் சமாளிச்சிருவேன்னு வச்சுப்போம். ஆனா மாமியாரு அத பத்தி உனக்கு தெரியாதா? அது ஒரு ரேடியோ ஆனா ஆஃபே ஆகாது, அலறிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறது? உன்னையே யாருன்னு கேட்டுச்சு, என்ன கேட்க மாட்டாங்களா? கட்டரும்பு, பார்வதி ஓகே சொல்லிட்டா அவங்களால அவங்க விருப்பத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது. பார்வதிக்காகவாவது உன்னை அவங்க வீட்டுல தங்க வைப்பாங்க. என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் மலரு, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்ப எதுக்கு இந்த விபரீத யோசனை எல்லாம்? அதெல்லாம் வேணாமே. கட்டெரும்பு, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. பார்வதி அக்கா அங்க தனியா இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பே இல்ல. அங்க பார்வதி அக்காவை சுத்தி பெரிய சூழ்ச்சிகளும் சதிகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்மள சார்ந்தவங்க யாராவது அவங்க கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கணும்டா. அதுதான் நம்ம பார்வதி அக்காக்கு பாதுகாப்பா இருக்கும். கட்டரும்பு, இப்ப நீ இதை செஞ்சா மட்டும்தான் பார்வதிக்கும் அவ குழந்தைக்கும் நல்லது. அவளுக்கு எப்படி எந்த ரூபத்தில் ஆபத்து வரும்னு தெரியல. அதனாலதான் இங்க மலர் பயந்துட்டு இருக்காடா. அதுக்காக தான் உன்னை அங்க அனுப்புறோம். நீ பாத்துட்டேன்னா மலர் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அதனால இப்ப நாங்க சொல்றதை மட்டும் பண்ணு, மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, சொல்லுங்க. இப்ப நீ நேரா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு நீ மலர் மேல கோவமா இருக்க மாதிரி நடி. அங்க மலர் என்ன திட்டுறா, அடிக்கிறா, முன்ன மாதிரி பாசமாவே இருக்க மாட்டேங்கிறா, அவ ரொம்ப மாறிட்டான்னு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை போட்டு அவங்க கிட்ட போய் சரணடைஞ்சிரு. அப்பதான் பார்வதி உன்னை முழுசா நம்பி இந்த வீட்டுக்குள்ள உன்னை தங்க வைப்பா. இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். டே, என்னடா யோசிக்கிற? இல்ல மலரு, அன்னைக்கே பார்வதி உன்னை பேசின பேச்செல்லாம் கேட்டு என்னால என் கோவத்தை அடக்க முடியல. இப்ப நான் அங்க இருக்கும்போது உன்னை பத்தி ஏதாவது தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். டே, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதடா. பார்வதி அக்கா பாவம்டா. உண்மை என்னன்னு தெரியாம மத்தவங்க பண்ண சூழ்ச்சியால அவ மனச மாத்திக்கிட்டா. கண்டிப்பா ஒரு நாள் அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாடா. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு அர்ஜுன் சொல்ற மாதிரி பார்வதி அக்கா வீட்டுக்கு போய் அங்கேயே இரு. அவளை 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. எப்போ எந்த ஆபத்து அவளை சூழ்ந்து வந்தாலும் உடனே எனக்கும் அர்ஜுனுக்கும் கால் பண்ணிடு, நாங்க பாத்துக்கிறோம். டே, எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணேன்னா காலத்துக்கும் உனக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன்டா. ஐயே, என்ன மலரு நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப இந்த நிமிஷம் இந்த மாடியில இருந்து கீழே குதின்னு சொல்லு, நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம கண்ண மூடிட்டு அப்படியே குதிப்பேன். உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கிறப்ப பார்வதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கண்காணிச்சு தகவல் தர சொல்ற, அவ்வளவுதானே? விடு, நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே ஒட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டே அங்க கிளம்புறேன். போதுமா?